ஓகே புகழேந்தி சார், என்னன்னா சார், மாநில கட்சிகள் சார் குறிப்பாக எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரி குடும்ப தகராறு வந்ததோ அங்கங்கெல்லாம் அந்த மாநில கட்சிகள் என்ன ஆச்சு அப்படின்ட்டு நாம பார்த்தோம் அப்படின்னா, ராம்விலாஸ் பாஸ்வானுடைய பார்ட்டி ரெண்டா உடைஞ்சிருச்சு சார். முலாயம் சிங்கினுடையது ரெண்டாக உடைந்து விட்டது. லாலு பிரசாத்தினுடையது அதே மாதிரி குடும்ப தகராறுல அவர்கள் அதிகாரத்தை இழந்தார்கள். பாரதிய ஜனதா கட்சி அங்கு வலுவாகி விட்டது. யூபியை பொறுத்தவரை நாம எடுத்தோம் அப்படின்னா அங்க அசுர பலத்தோடு ஆட்சி அமைத்தார்கள். ஒரே ஒரு மைனாரிட்டி கூட எலெக்ஷன்ல நிறுத்தாம எம்எல்ஏ வாக்காம அவர்கள் ஆட்சி அமைத்திருக்கிறார்கள். நீங்க மாயாவதி அப்படிங்கிற ஒரு அம்மா நீங்க அட்ரஸே இல்லாம போயிட்டாங்க அந்த ஊர்ல. நீங்க ஒடிசாவில் எத்தனையோ ஆண்டுகால ஆட்சியை இழந்திருக்கிறார்கள். அங்கேயும் இவருடைய அதிகாரம் இன்னொரு மாநிலத்தை சேர்ந்தவர்கிட்ட, அதாவது இந்த மாநிலத்தை சேராத ஒருத்தர்கிட்ட இருக்குன்ட்டு ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்தார்கள். அங்கேயும் பலமடைந்து விட்டார்கள். இந்த மாதிரி மாநில கட்சிகள் எல்லாம் பலவீனம் அடையும் போது அங்க எல்லா இடத்திலும் பாரதிய ஜனதா கட்சி வலுவாகி இருக்கிறது சார். இங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரை பாமக இப்படி பலவீனம் அடைவது பாரதிய ஜனதா கட்சியை வலுப்படுத்துமா சார்? சத்தியம் தொலைக்காட்சிக்கு வணக்கம். அகமதாபாத்திலிருந்து லண்டன் சென்ற விமானம் பெரிய விபத்துக்குள்ளாகி பலர் இறந்த செய்தியை நாம் இன்றைய தினம் பார்க்க முடிந்தது. அவர்கள் அத்தனை பேருக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு பேரிழப்பு இந்த நாட்டிலே ஏற்பட்ட இழப்புகளில் விபத்துகளில் மிகப்பெரிய விபத்து. ஆகவே சத்தியம் தொலைக்காட்சி மூலம் அங்கே உயிரிழந்தவர்களுக்கும் மருத்துவமனையில் இருப்பவர்களுக்கும் முன்னாள் முதல்வருக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்க சொல்லும் போது ரொம்ப நீட்டா கோட் பண்ணீங்க. ஒரு மாநில கட்சிகள் சிதைக்கப்படுகிறது, ஒரே நாடு ஒரே தேர்தல் ஸ்லோகன் அது ஆல்ரெடி முழங்கியாச்சு. முழங்கி அதை கொண்டு வரணும், ஒரே கட்சிகள், இது வேற கட்சிகள் இருக்கக்கூடாதுங்கிறத ஒரு பாலிசியா வச்சு மத்தியில் இருக்கவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அதனுடைய உதாரணம் தான் நீங்க முன்னாள் மத்திய அமைச்சர் ராம்விலாஸ் பாஸ்வான் அவர்கள் மறைந்த பின்னால் அந்த கட்சியினுடைய சொந்த மகன் சிராக் பாஸ்வான் அவர்களும் பசுபதி பாஸ்வான் அவர்களையும் உடைத்து அந்த சொந்த மகனையே பாரதிய ஜனதா கட்சி இரண்டாக உடைத்து வேடிக்கை பார்த்து பக்கத்திலேயே சேர்க்காமல் இருந்த காட்சியை பார்த்தோம் சார். நான் இன்னும் கூட 2 கட்சி இன்னும் கூட 3 கட்சி சொல்ல மறந்துட்டேன் சார். நீங்க கர்நாடகாவில் தேவகவுடாவுடைய பார்ட்டி சொல்லலாம், நீங்க மகாராஷ்டிராவில் தேசிய ஜனநாயக காங்கிரஸ் சொல்லலாம், சிவசேனா சொல்லலாம், ராஜ் தாக்கரேவனுடைய நவநிர்மாண் சேனாவை சொல்லலாம். யோசிச்சு பாருங்க, எல்லாமே ஒண்ணு இல்லாம போயிருச்சு சார். அங்க எல்லாமே பிஜேபி வலுவடைந்திருக்கிறது. பசுபதி குமார் சித்தப்பா வச்சு அந்த அவரை தூரமா வச்சு வேடிக்கை பார்த்து ஒரு 4-5 வருடம் சிராக் பாஸ்வான் அவருடைய புதல்வர் படாத அவஸ்தைப்பட்டார். அவர்கிட்ட இருந்து 5 MP அந்த பக்கம் கொண்டு வந்து அவரை மத்திய அமைச்சரா பண்ணி இவரை அவருடைய மகனை தெருவிலே விட்டு அதுக்கு பின்னாடி அவர் தமிழ்நாடு பூரா இப்ப அன்புமணி ராமதாஸ் சொல்றாரு பாருங்க, நான் ஊர்வலம் போவேன், பேரணி நடத்துவேன்னு சொல்லி. அது மாதிரி அவர் உண்மையிலேயே பேரணி நடத்தி அதுக்கு பின்னாடி அவர் ஜெயிச்ச பின்னாடி அந்த அவருடைய சித்தப்பாவை தூக்கி பசுபதி குமாரை தூக்கி எரிஞ்சிட்டு மறுபடியும் அவர் சன்ன கூட்டு மத்திய அமைச்சரா பண்ண காட்சியை பார்த்தோம். சரி, மாநில கட்சிகள் ஒழிக்கப்பட வேண்டும் என்பதிலே திட்டமிட்டு செயல்படுகிறது மத்திய அரசு. இது நீங்க சொல்றது உண்மை. இப்ப தேவேகவுடா குமாரசாமி எடுத்துட்டா அவர் கனடால சொல்லுவாரு, ஏன்னா அவர் திடீர்னு காங்கிரஸ் ஆதரிக்கிறார் அப்படின்னு. அப்புறம் அவர் தேவேகவுடா சொல்லுவார், நான் காங்கிரஸ் தான் சப்போர்ட் பண்ணுவேன், மதவாத சக்திகளை சப்போர்ட் பண்ண மாட்டேன். அப்ப குமாரசாமி சொல்லுவாரு, இல்ல நான் ஒப்பலாம், நம்ம அப்பா மாத்து ஒப்பலான்னு. கனடாவில் நான் ஏத்துக்க முடியாதுன்னு பாரு. 2 பேரும் மோதிக்குவாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா நண்பர் சொன்ன மாதிரி ஏதோ ஒரு பெனிஃபிட்டை நோக்கி போவாங்க. இப்ப நிலைமை என்ன தெரியுங்களா? நீங்க சொன்ன மாதிரி நம்ம வருத்தப்படலாம். மாநில கட்சி இந்த அளவுக்கு போகுது, ஒரு ஸ்ட்ராங்கா இருந்த ஒரு இயக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி. ஆனா இந்த மாதிரி ஒரு நெருக்கடியான நிலை சார், ஒண்ணு கவனிக்கணும். நீங்க டாக்டர் ராமதாஸ் இல்ல, மிஸ்டர் காந்தி பேசும்போது சொன்னார், அதற்கு பின்னாடி அன்புமணி ராமதாஸ் இல்ல, இந்த இயக்கத்திற்காக எத்தனையோ பேர் உயிர் நீத்தவர்கள், காடு வெட்டி குரு இருக்கும் பொழுது பட்ட துன்பங்கள் துயரங்கள், சிறைக்கு சென்றவர்கள் தான் அதிகம். இவர்களுக்காக உயிரை கொடுத்தவர்கள் இந்த இயக்கத்திலே அல்லும் பகலும் அயராது உழைத்தவர்கள் இருக்கிறார்கள். அவங்க எல்லாம் இன்னைக்கு வெளியில சொல்ல முடியாம நொந்து போய் என்னடா பண்றதுன்னு சொல்லி காலங்கள் மாறுகிறது சார். என்னன்னு கேட்டீங்கன்னா, அரவிந்த், படிச்ச பசங்க வீட்டுல இருக்காங்க,
அவங்க ஒரு காலத்துல எல்லாம் அப்படி எல்லாம் சல்யூட் அடிச்சு ஒத்துட்டு இருந்த காலங்கள் போய் படிச்ச பசங்க பிஇ படிச்சுட்டு ஐஏஎஸ் படிச்சு ஐபிஎஸ் படிச்சு பிஇ படிச்சு டாக்டர் படிச்சு இப்படி எல்லாம் அந்த மாணவர்கள் படிச்சு வெளியில வந்து அப்பா அம்மாவுக்கு புத்தி சொல்ற நிலைமையில் இருக்காங்க. ஆனா தினம் நீங்க எடுத்துட்டீங்கன்னா காலையில எழுந்தா வேற வேலையே இல்லைங்க. தொலைக்காட்சிக்கும் அதிமுக சப்ஜெக்ட் எப்படி டிபேட் பண்ணி நடத்தி போயிட்டே இருந்தாங்களோ இப்ப அதை ஓரமா வச்சுட்டு அப்பா புள்ள சண்டையை தான் நம்ம பார்க்க வேண்டியது. டெய்லி எவ்ரிடே டாக்டர் ராமதாஸ் பொறுத்த வரைக்கும் கரெக்டா ஸ்டடி பண்ண அவர் என்ன பண்றாரு, ரொம்ப சாமர்த்தியமா அவர் பக்கம் ஈர்க்க வேண்டும், தொண்டர்களை நிர்வாகிகளை ஈர்க்க வேண்டும். அதுக்காக அவர் அப்படியெல்லாம் பேசுறாரு. கொஞ்ச நாள் தானே இருப்பேன், அந்த கொஞ்ச நாள் எனக்கு விட்டு கொடுத்துட்டு போக கூடாதா, 2-3 வருஷம் இதை கேட்கறதுக்கே எனக்கு அசிங்கமா இருக்கு உங்ககிட்ட, நான் தானே உருவாக்கினேன், இத்தனை வருஷம் நான் பாடுபட்டேன் கஷ்டப்பட்டேன் அப்படின்னு அவருக்கு ஒரு அனுதாபத்தை தேடிக்கொள்கிற காட்சியை தான் நான் பேட்டி மூலம் நாம் பார்க்க முடிகிறது. ஏதாவது ஒரு தீர்வுக்கு வருவார்னு பார்த்துதான் இன்றைய தினம் அனைவரும் எதிர்பார்த்தார்கள். எந்த தீர்வும் ஏற்படவில்லை. சரி போகட்டும், வளர்ந்த தந்தை தானே, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லைன்னாங்க, விட்டு கொடுத்துட்டு போவோம், அப்பா ஆச்சு அவர் தான், நீங்களே இருங்க, நீங்களே எது வேணாலும் பண்ணுங்க, யார வேணாலும் எடுங்க, யார வேணாலும் போடுங்க. ஏன் இந்த பண்பாடு பக்குவம் வருவதில்லை? அப்போ இந்த ஓட் பாக்கெட் போயிடும் சார். நீங்க நினைக்கிற மாதிரி இந்த ஓட் பாக்கெட் ஸ்டாண்ட் ஆகாது. எப்ப அடிச்சுக்க ஆரம்பிக்கலோ மக்கள் அப்சர்வேஷன்ல இருக்கீங்க. மக்களை இப்ப போங்கடா அடிச்சுக்கிறான். 10.5 என்ன சார் ஆச்சு? 10.5க்காக பெரிய போராட்டம் நடத்துறேன்னு சொன்னீங்களே மக்களுக்காக, பழனிசாமி கூட சேர்ந்துட்டு, அந்த 10.5 நோக்கம் என்னாச்சு உங்களுக்கு? முதல்ல நண்பர் சொன்னார், இது பொதுநலம் கருதி வளர்த்த இயக்கம் அல்ல. நான் ரொம்ப தெளிவாவே சொல்றேன். ஏன்னு கேட்டீங்கன்னா 10.5 கேட்டது வன்னியர்களுக்கு, மற்ற மக்களுக்கு அல்ல. புரட்சி தலைவர் அம்மா 69% சட்டத்தில் இல்லாத புரட்சி தலைவர் எம்ஜிஆர் 50 கொண்டு வந்த பொழுது 69ஆக இந்த அட்டவணையில் சேர்த்த பொழுது அம்மா போராடியது அனைத்து மக்களுக்கும். அதை ராமதாஸ் அவர்களும் பாராட்டி இருக்கிறார்கள், டாக்டர் ராமதாஸ். ஆனா இங்க அப்படி இல்ல. 10.5 நீங்க கேட்டது யாரு கேட்டீங்க? வன்னியர்களுக்காக கேட்டீங்க. ரைட், ஓகே, நீங்க கேட்டீங்க, அதுல இருந்தா இந்த கட்சி வந்தது, எல்லாம் கரெக்ட். இப்ப அதையெல்லாம் பேச மாட்டீங்க நீங்க. இந்த 2 பேரும் ஒருவருக்கு ஒருவர் தகராறு செய்து கொண்டு பாமகவை சிதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தினம் ஒரு அழகான ஒரு கிளையோ செடியோ அந்த இலையை கிள்ளி மொத்தமா காலி பண்ற வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நான் கேட்கிறேன் ஒரே ஒரு கேள்வி. தர்ம யுத்தத்தை ஒருத்தர் ஸ்டார்ட் பண்ணி அட்வைஸ் பண்ணி கொடுத்தார் ஓபிஎஸ் அண்ணனுக்கு. அவருக்கு என்ன சார் வேலை? தைலாபுரத்துல தர்ம யுத்தத்திலிருந்து தைலாபுரம் வரை போகிறார், அர்ஜுனா ஓடுறாரு. இங்கதான் ஒரு வழியா பண்ணி அண்ணன் ஓபிஎஸ் ரோட்ல நிறுத்திட்டீங்க, அம்போ நின்றுட்டு இருக்காரு அவரு. இப்ப அங்க என்ன வேலை? 2ஆ உடைச்சு பண்றதுக்கு. இப்ப இவர் போன பின்னாடி அவரை கட்சி விட்டு எடுக்கிறார். இவர் சமாதானம் பண்ண போவார்னு பார்த்தா எனக்கு திரு சைதை துரைசாமி மேல கூட வருத்தம். உங்களுக்கு என்ன அங்க வேலை? அப்பா புள்ள அடிச்சுக்கிறாங்க, நாடு வேடிக்கை பார்க்குது, நீங்க என்ன அங்க போய் என்ன பண்ண போறீங்க சார்? இவர்கள் எந்த விதத்திலும் குறைவானவர்கள் அல்ல. ஒரு டயர் நக்கி இவனுக்கு என்ன அரசியல் தெரியும், இது பினான்ஸ் என்ன தெரியும், அந்த அளவிற்கு துணிச்சலாகவே பேசினார் அன்புமணி ராமதாஸ். யாரை பார்த்து? ஒரு முதலமைச்சரை பார்த்து பேசுகின்ற அளவிற்கு ஒரு தைரியம் கொண்ட இயக்கமாக இருந்தது என்று பிரிந்து நிற்கிறது. அவர் சொன்ன மாதிரி வழக்கறிஞர் பாலு ஒரு சாதாரண மனிதர் அல்ல, ஒரு போராட்டக்காரர். அவர் இப்ப கட்சியில் உழைத்தவர். ஆகவே அவரை போய் நான் தூக்கி போடுறேன்றது, அவர் இல்ல நானே வச்சுக்கிறேன் அப்படிங்கிறது. இப்போ 2ஆ உடைஞ்சு அவர் சொன்ன மாதிரி சின்ன யாருக்கு போகும், கட்சி யாருக்கு போகும்? ஆகவே இந்த கட்சியை யார் நிறுவனராக ஆரம்பித்தாரோ, அவர் யாரிடம் ஒப்படைத்தாரோ, 2 பேரும் சேர்ந்து இந்த கட்சிக்கு மூடு விழாவை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இங்கே சத்தியம் டிவி அரவிந்தன் சொன்னது போல மாநில கட்சிகளை எல்லாம் நாம் எண்ணத்திலே கொள்ளும் பொழுது இது நல்ல முடிவாக எனக்கு தெரியவில்லை. இந்த முடிவு மோசமான நிலைப்பாட்டை எடுத்துவிடும். அப்புறம் நீங்க சரி பண்ண முடியாது. 2 பேரும் சேர்த்துக்கிட்ட வரேன்னு போனா மக்கள் உங்களை நம்ப மாட்டாங்க. அது நடக்கவே நடக்காது ராஜா. ஆகவே நாங்க எப்ப வேணாலும் எது வேணாலும் சொன்னா எங்க மக்கள் கேட்டுக்குவாங்க, வன்னியர்கள் ஒத்துக்குவாங்கன்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு ஆப்புதான். நீங்களா திருந்தி சரியா போனால் உண்டு, இல்லைன்னா அவங்களும் சொல்ல வேண்டா துன்பத்தில் துயரத்தில் அந்த கட்சியை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மையான விஷயம். யாரும் கூட்டணி சார் கடைசி வரை நான் கேட்டதுக்கு நீங்க பதில் சொல்லல. அதனால நான் உங்களுக்கு உங்களோட பக்கத்து மாநிலத்தை நான் சொல்றேன். நீங்க ஆந்திராவை ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் பார்ட்டி ரூல் பண்ணிட்டு இருந்த போது நீங்க
அவருடைய ஆட்சியில் இருந்த ஜெகன்மோகன் ரெட்டிக்கு எதிராக நீங்க அவருடைய சகோதரி ஷர்மிளா வந்து ஒரு யாத்திரை நடத்தினாங்க. நாங்க தெலுங்கானாவை அங்க போய் பவர் பாலிடிக்ஸ் அவங்க பண்ணாங்க. அவங்க 2 பேத்துக்கும் இடையில மோதல் வந்தது உங்களுக்கு தெரியும். நீங்க என்ன ஆச்சு அப்படின்னா, நீங்க ஆந்திராவில் அவர்கள் ஆட்சி இழந்தார்கள், ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் ஆட்சி இழந்தது. தெலுங்கானாவில் இருந்த தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதி அவங்க இப்போ பார்ட்டியை பாரதிய ராஷ்டிரிய சமிதின்னு மாத்திட்டாங்க. அவர்கள் ஆட்சி இழந்தார்கள். நீங்க எங்கேயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர்கள் ஒரு ஸ்டேட் பார்ட்டியா உருவாக்குனாங்க. 2 ஸ்டேட்டுமே போயிடுச்சு சார். 2 ஸ்டேட்லயுமே பவர்ஃபுல்லா யார் வந்துட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா பிஜேபி வந்துருச்சு. அதுபோல இங்கு பாமகவினுடைய பலவீனமும் அதிமுகவினுடைய பலவீனமும் பாரதிய ஜனதா கட்சி வலுவாக சட்டமன்றத்திற்குள் இடம் பிடிக்க ஒரு வாய்ப்பாக அமையுமா சார்? சார், நீங்க கேட்டது மிக சரியானது. நீங்க சொன்ன அத்தனை விஷயத்திலையும் பாருங்க, பாரதிய ஜனதா கட்சி இல்லாம இருக்கவே இருக்காது. நீங்க சொன்ன இந்த ஆந்திரா ஹிஸ்டரியும் சரி, கர்நாடகா ஹிஸ்டரியும் சரி, அப்பதான் உள்ள வருவாங்க. எப்படி அவங்களுக்கு பிரிச்சு விளையாடணும்னு தெரியும். அதை அழகா நடத்திட்டு போயிடுவாங்க. அதிமுக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பெயரையும் அம்மா பெயரையும் சொன்ன 4 பேரும் இன்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிடியில இருக்கிறார். ரொம்ப நீட்டா வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஆந்திராவும் அதே தான் நடந்தது. ஆந்திரா எங்கே ஸ்டார்ட் ஆச்சுன்னா காங்கிரஸ் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கு பின்னாடி உள்ள பிஜேபி கையில் எடுத்த பின்னாடி பிடிச்சு உள்ள ஜெயில போடுறது, கெலடா பண்றது எல்லாம் நடந்து அது வேற மாதிரி பாலிடிக்ஸ். அப்பயும் மறுபடியும் சந்திரபாபு நாயுடுக்கு அது வந்து ஆதரவா மாறிச்சு. ஒரு ஸ்டேட்ல காங்கிரஸ் வந்தது, பிரிஞ்சு போனது. ஆகவே இதுல மத்திய அரசு, மத்தியில இருக்க கட்சிகள் கூர்மையாக கவனித்து உடைத்தெறியும். இது ஒன்னும் நீங்க ஒன்னும் அது ஒன்னும் இன்னைக்கு சொன்னது 100க்கு 100 உண்மை அரவிந்த். அதுல மாற்று கருத்து எனக்கு கிடையாது. எனக்கு என்னன்னா சார், நீங்க ஆந்திராவில் வந்து நீங்க பாத்தீங்கன்னா நீங்க பவன் கல்யாணுடைய ஜனசேனா பார்ட்டி வந்து பாத்தீங்கன்னா முதல் முறையாக அவங்க வந்து ஆட்சியில் அதிகாரத்தில் வந்து அவர்கள் வந்திருக்காங்க. அவ்வளோ பெரிய இடத்த அவங்க பிடிப்பாங்க அப்படின்னு நம்ம யாருமே எதிர்பார்க்கல. நீங்க என்னமோ அதே மாதிரியான ஒரு மோடஸ் ஆபரேண்டி இங்க தமிழ்நாட்டுக்குள்ள நடக்குதோ அப்படிங்கிற மாதிரி கூட இவங்களுக்கு இடையில் நடக்கக்கூடிய இந்த சண்டையெல்லாம் பார்க்கும்போது தோணுது சார். யார் தேர்வாங்கன்றீங்க நீங்க இங்க விஜய் வந்து ஒரு பார்ட்டி ஸ்டார்ட் பண்றது இதெல்லாம் நடக்காதுன்னு சொல்ல முடியாது. அதுதான் எது வேணாலும் அரசியல்ல நடக்கும், எது வேணாலும் நடக்கும். ஒரு மோடஸ் ஆபரேண்டி இதுல வருதோன்ட்டு கூட ஒரு டவுட் வருதுன்னு சார். நம்ம பேசலாம். ஓகே புகழேன் சார், நான் பேசுறது கேக்குதா உங்களுக்கு? கேக்குது சார், கேக்குது சார். சீட்டு பேரத்தை எங்களுக்கு இவ்வளவு வேணும் அப்படின்ட்டு வலுவாக கேட்டு பெறணும், 50 சீட்ல நிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் தேர்தல்ல யாரு கூட்டணிங்கிறத நான் பாத்துக்கிறேன், நீ வெளியில போய் கட்சி பணியை பாரு அப்படின்ட்டு 34 அமைப்புகள் 14 முறை பஞ்சாயத்து செய்தார்கள். ஆனா எனக்கு அது பிடிக்கல. ஆனாலும் அந்த பஞ்சாயத்தில் எடுக்கப்பட்ட முடிவின்படி கட்சியை ஐயா பார்த்துக்கணும், வெளியில போய் ஒரு பிரச்சாரம் பண்ணணும் அப்படிங்கிறது தான். இதை எல்லாவற்றையும் இன்னைக்கு வெளியில வந்து சொல்லிட்டாரு சார். சார் இது எல்லாமும் பாமகவினுடைய இந்த சீட்டு பேரத்தை பலவீனப்படுத்தக்கூடிய விஷயங்களாக இது வரக்கூடிய நாட்கள்ல மாறிடுமா சார்? நீங்க அருமையான கேள்வி கேட்டு போனதுல கரெக்ட் தான் அரவிந்த். அது வரைக்கும் பாமக இருக்கான்னு பாருங்க. ஏன்னா ஒரு பிரச்சனை எல்லையும் மீறி போய் தினம் விமர்சனம் செய்து கொண்டு இந்த பாமக இருந்துச்சுன்னா நீங்க சீட்டு 50 டிமாண்ட் பண்ணலாம், 100 கூட டிமாண்ட் பண்ணலாம். கஜேந்திரன் ஒரு மாவட்ட செயலாளர் குத்தாலம், அவருக்கு தெரியும். அங்கேயும் மாவட்ட செயலாளர் இருந்தாரு, இப்ப என் கூட இருக்காரு. அவர் சொல்றாரு, இந்த தொண்டர்களுக்கும் நாங்க பட்ட கஷ்டத்திற்கும் ஒரு இதே கிடையாது, அளவே கிடையாது. அந்த கஷ்டத்துல தான் இன்னைக்கு அவங்க அனுபவிச்சுட்டு இருக்காங்க, நாங்க பட்ட கஷ்டத்தை அப்படிங்கிறாரு. ஆகவே சார் ஒண்ணு இப்போ அவர் சொன்னாரு, என்ன சொன்னாருன்னா பேரறிஞர் அண்ணா, தந்தை பெரியார் அப்படின்னாரு. தந்தை பெரியார் எல்லா வார்த்தைகளையும் பேரறிஞர் அண்ணாவை பார்த்து பயன்படுத்தினார். வெளியே போகும்பொழுது எதோ சொன்னார் அண்ணாவை பற்றி. ஆனால் பேரறிஞர் அண்ணா இயக்கத்தை உருவாக்கி ஆட்சி கட்டில் அமரும் வரை தன்னுடைய தலைவர் தந்தை பெரியார் என்று சொன்னார். நாற்காலி காலியாக இருக்கும் என்று ஒரு நாற்காலியை விட்டு வைத்து என் தலைவர் பெரியார், தந்தை பெரியார் என்று சொன்னார். அதுதான் சார், அதுதான் திராவிட இயக்கத்தினுடைய உயிர் நாடிகள். அவங்க எல்லாம் திராவிட இயக்கத்தை மீட்டவர்கள். இங்க அப்பா பிள்ளைக்கு விட்டு கொடுக்க மாட்டேன்றாரு, புள்ள அப்பா விட்டு கொடுக்க மாட்டேன்றாரு. நீங்க சீட்டு 50 சீட்டுக்கு போயிட்டீங்க. 5 சீட்டு எந்த கட்சியாவது கொடுப்பானு இனிமேல் சந்தேகம் தான். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி கொடுப்பாரு, அவர் எல்லாம் தெரியும் எனக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா எடப்பாடியில அவர் ஜெயிக்கணுங்கிறதுக்காக ஏதாவது விட்டு கொடுப்பாரு.
60,000 ஓட்டு இருந்தது பாமகவுக்கு, இப்ப எவ்வளவு ஓட்டு இருக்கோ எனக்கு தெரியாது. சிச்சுவேஷன் இஸ் லைக் திஸ். சோ பாட்டாளி மக்கள் கட்சி இனி காப்பாற்றப்பட வேண்டியது அப்பா புள்ள கையில இருக்கு. அங்க இருக்க நிர்வாகிகள் கையிலயோ தொண்டர்கள் கையிலயோ இல்லை. தொடர்ந்து இவர்கள் இதே செய்து கொண்டு போனால் முற்றிலுமாக அழிந்து போய் இருக்கவே இருக்கு. சார் ரொம்ப நன்றி சார்.